அவர் நம்மள பொய் கேஸ் போட்டு தானே டார்ச்சர் பண்ணாரு. அவர் நம்ம மேல பரிதாபப்பட்டு கருணை காட்டினாரா என்ன? நீங்க மட்டும் ஏன் போய் இப்படி வாபஸ் வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க? இல்லம்மா, அது தப்பு. எப்போ உண்மைக்குதான் ஆயுசு அதிகம், பொய்க்கு ஆயுசு கம்மிதான். நாம கேஸ வாபஸ் வாங்கலன்னு வை, இப்ப ஈஸ்வரி கண்டுபிடிச்ச மாதிரி எதிர்காலத்துல வேற யாராவது கண்டுபிடிச்சா கேஸ் நம்ம மேலதானே திரும்பும். வேண்டாமா, பொய் கேஸ் கொடுத்துதான் ஒரு பலனை நாம அனுபவிக்கணும்னா அது வேண்டவே வேண்டாம். உண்மைய சொல்லியே போராடுவோம், உண்மையை வச்சே நாம ஜெயிப்போம். நம்புங்க. சரிம்மா, கேஸ வாபஸ் வாங்குனீங்க, அதோட நீங்க வர வேண்டியதானே. அதுக்கப்புறம் எதுக்குமா அவங்க வீட்டுக்கு போனீங்க? நானும் இதை தாண்டா உங்க அம்மா கிட்ட கேட்டேன். இது பொய்யான கேஸ்ன்றது அவங்களுக்கு தெரிய வந்தா நம்ம மேல கோவமும் பழிவாங்குற எண்ணமும் தான் அதிகமாகும். எதுக்கு இனிமே இதெல்லாம், சமாதானமா போயிடலாமேன்னு பேசுறதுக்காகத்தான் நான் போனேன்னு சொன்னான். எப்ப அவங்க வெட்டுவேன் குத்துவேன்னு தகராறு பண்ணாங்களோ அப்பவே பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசுன்னு தெரியும். பேசியாவது பிரச்சனைய முடிச்சு வைக்கலான்னு தான் போனேன். ஆனா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் அவங்களுக்கு இல்லவே இல்ல. என்னம்மா நீங்க பிரச்சனைக்கா நீங்க பயப்படுற மாதிரியே பேசுறீங்க? நீங்க இப்படி பணிஞ்சு பணிஞ்சு போறதுனாலதான் அங்க உங்களுக்கு திமிரு அதிகமாகுது. பிரச்சனை என்ன வேணாலும் பண்ணட்டுமே, அதை முறியடிக்கிற பவரும் தைரியம் நம்ம கிட்ட இருக்குல்ல. ஆமாமா, அவங்க கிட்ட போய் நிக்கதான் நாம இன்னும் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதா நினைச்சு இன்னும் மேல மேல போறாங்க. நீங்க இங்க போனது தப்புதாம்மா. அந்த ஆளு பேசுனதை நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆத்திரமா வருதுமா. டேய் போதுண்டா, பேசுனது யாரு? என் மாமா தானே, பேசட்டுமே. ஒரு அனாதையா நான் இருந்தப்போ என்னை எடுத்து வளர்த்து சோறு போட்டு வேலை கத்து கொடுத்தது என் மாமா தான். அந்த நன்றி கடன் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. நன்றி கடன் நீங்க சொல்றீங்க, ஆனா அவனுங்க அதையே கோழத்தனம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம பிரச்சனையே இதான்ப்பா. நினைச்சிட்டு போட்டுமேடா, இந்த உடம்புல ஓடுற பாதி ரத்தம் என் மாமா போட்ட சோறுனால தான்டா. அந்த நன்றிக்காகத்தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் மானோ ரோஷம் எல்லாம் இருக்குடா, ஆனா அதை காட்டுற நேரம் இப்ப இல்ல. எங்க கோவப்படணும், எங்க அடங்கி போகணும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் சின்ன பசங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இதை பெருசு பண்ணாதீங்க. நீங்க அவசரப்பட்டு கேஸ வாபஸ் வாங்கினதுல அங்க ரத்ன மாமாக்கு தான் அவமானம். அத பத்தி தான் எதையுமே நீங்க நினைக்கவே இல்லையே. பிரபா, நீ செஞ்சது தப்பு. தப்பு எப்பவுமே தப்புதான். அதை இப்ப சரி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இதனால என்ன வந்தாலும் சமாளிப்போம். திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டீங்களேன்னு பேசிக்கிட்டே இருக்காத. புரிஞ்சுதா? சாரிமா. அப்புறம் நட்ராஜ், இவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சத்த. பாருங்க, பொண்ணை கூட பிரமாதமா ரெடி பண்ணிட்டோம். என்ன சரவணா, சைட் அடிக்கவே மாட்டேங்கிற? சும்மா இருக்க மாட்டியாக்கா? அத்தை, பால் பழம் வரைக்கும் எல்லாமே ரெடி. நீங்க இவங்களை ஆசீர்வாதம் பண்றதும் நாங்க இவளை கூட்டிட்டு போய் ரூம்ல விடுறது மட்டும்தான் பாக்கி. சரி சரி, நல்ல நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்? வாங்க வாங்க. வா பூமிகா. போடா. வாடா. என்னங்க? வாங்க. வரேன் வரேன் வரேன். சேர்ந்து நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் சகல சம்பத்தோட புள்ளக்குட்டி சகீதமா தழிக்கணும். போங்கடா.
எனக்கு கொஞ்சம் படபடன்னு இருக்கு. உனக்கு? எனக்கும் அப்படிதான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. ஆனா இன்னும் அந்த கேஸ் மட்டும் முடியாம இருக்குல்ல? ஆமா ஆமா, இன்னும் அந்த கேஸ் முடியல. ஒருவேளை இந்த படபடப்பு கூட அதனாலதான் வருதோ? தெரியலையே. அப்ப அப்ப நாம நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கேஸ் முடிகிற வரைக்கும் தள்ளி வச்சா நல்லதில்ல? ஆமா சரவணா, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். பாத்தியா, நீயும் அப்படிதான் நினைக்கிற. அப்போ 2 பேரும் பேசாம படுத்து தூங்கிடலாமா? ஆமா, தூங்கிடலாம் சரவணா. அப்போ குட் நைட். குட் நைட் சரவணா. என்ன சரவணா? அது ஆ அது வந்து லைட் அணைக்கல. ஓ, அதானா? சரி, அனுப்பிச்சிடு. இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு லைட் எரியட்டும். எரியட்டுமே. போன் அது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னாங்களா, அதான் காலர் டியூன் வச்சேன், மாத்த மறந்துட்டேன். சாரி. ஏதோ ஒரு பண்ணாட இந்த நேரத்துல ஃபோன் பண்றான். அந்த காலர் டியூனை மாத்த வேண்டாம். ஓகே, அப்ப சரி. நம்ம என்ன லூசா பூமிக்கா? ஆமா சரவணா, ரொம்ப லூசுத்தனமா பேசிட்டு இருக்கோம்ல. இந்த கேஸ் எப்ப முடிய, நாம எப்ப ஒண்ணு சேர? அப்போ உனக்கு ஓகேவா? இதுவரை என் வாயால சொல்லணுமா? லைட் ஆஃப் பண்ணடா லூசு பையா. ஐயோ, என்னங்க? இந்தாங்க. உமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, பின்ன இருக்காதா? நம்ம குடும்பத்துல இருந்த முக்கியமான 2 பிரச்சனை தீர்ந்துருச்சுல. நட்ராஜும் அவந்திக்காவை ஏத்துக்கிட்டான், பூமிகாவும் சரவணனும் சேர்ந்துட்டாங்க. அதாங்க உங்க மனசு நிம்மதியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. மாமா என் மேல இருக்கிற கோபத்துல உன்னை அந்த பேச்சு பேசிட்டாரு. அதை இப்ப வரைக்கும் என்னால தாங்க முடியல. நீ அவமானப்பட்டு நின்னப்ப என்னால எதுவும் செய்ய முடியல. இதையா நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க உங்களை திட்டும் போது நீங்க எதுக்காக பொறுத்துக்கிட்டீங்க? நன்றி கடனுக்காக தானே? அந்த நன்றி எனக்கு இருக்க வேண்டாமா? உங்களை வளர்த்து ஆளாக்குன மனுஷனுக்கு உங்களை திட்ட உரிமை இருந்தா என்ன திட்ட மட்டும் உரிமை இல்லையா? விடுங்க, அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சுல. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? என்ன திட்டுறதுனால அவரோட கோபம் குறையுதுன்னா அதுவே நமக்கு போதுங்க. இனி அவங்களால நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா நல்லது தானே? முக்கியமா இந்த கேஸ் முடிஞ்சிட்டாலே எத்தனை வருஷமா இருக்கிற பகை, அவங்க கோவம் எல்லாமே முடிவுக்கு வந்துரும். நாமளும் நிம்மதியா இருக்கலாம். மாமாவுக்கு நிஜமாவே துரோகம் பண்ணிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அவர் திட்டி அதை நேர்ல கேட்டதும் அந்த குற்ற உணர்ச்சியும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு.
அது போதும்மா. என்னங்க, ஆ, உண்மையிலேயே இந்த நாள் நமக்கு ரொம்ப நல்ல நாளுங்க. நம்ம பசங்க 2 பேருடைய வாழ்க்கை சரியாயிடுச்சு. இதே சந்தோஷத்தோட பேர குழந்தைங்களும் நம்ம வீட்ல ஆட ஆரம்பிச்சிட்டா நம்ம வாழ்க்கையே நிறைவாயிடுங்க. அடுத்த சந்ததியை பார்த்துட்டாலே நமக்கெல்லாம் சந்தோஷம் தானே. கவலைப்படாத உமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ படுத்து தூங்கு. மாத்திரை சாப்பிடணும்ல? தண்ணி குடி. தேங்க்ஸ் நட்ராஜ். எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். நீ என்னை ஏத்துக்கவே மாட்டேன்னு நினைச்ச, ஆனா நீ என்ன ஏமாத்தாம ஏத்துக்கிட்ட. எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்குள்ள உன் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ ஆனா சொல்லவே மாட்ட. ஆனா இப்ப என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நட்ராஜ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது 7 ஜென்ம புண்ணியம் நட்ராஜ். நட்ராஜ், என்ன அடுத்த நாடகத்தை ஸ்டார்ட் பண்றியா? என்ன சொல்றீங்க நட்ராஜ்? இது வரைக்கும் போட்ட நாடகம்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இப்ப அடுத்த நாடகத்தை ஸ்டார்ட் பண்றியா? அப்படிதானே? என்ன ஒண்ணு, இது வரைக்கும் நடிக்காத நானும் நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன சொல்றீங்க நட்ராஜ்? பிரபா ஏற்பாடு பண்ண டிராமால தான் உனக்கு வெட்டுப்பட்டுச்சுன்னா உனக்கும் அந்த நாடகத்துல பங்கு இருக்கு. அதை நான் நம்புறேன். ஐயோ சத்தியமா இல்ல நட்ராஜ். ஏய், நடிக்காத வந்திகா, நடிக்காத. உன்னை எந்த விஷயத்துல நம்பணும், எதுல நம்ப கூடாதுன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு கிடைச்சிட்டு இருக்கு. ஐயோ நட்ராஜ், இதுக்கு முன்னாடி நான் போட்ட டிராமாவெல்லாம் உன்கிட்ட ஒத்துக்கலையா? அதே மாதிரி இந்த டிராமால எனக்கு பங்கு இருந்தா நான் ஒத்துக்க மாட்டேனா? சத்தியமா நட்ராஜ், பிரபா உங்க எல்லார்கிட்டயும் சொல்லும் போதுதான் எனக்கே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன நம்பு நட்ராஜ். நான் நம்ப மாட்டேன். பிரபா கொஞ்சம் முன்கோபக்காரன் தான். துருதுருன்னு பேசுவான், அவசரப்பட்டு கொஞ்சம் கையை கூட நீட்டிடுவான். ஆனா இந்த மாதிரி டிராமாலாம் போடக்கூடிய ஆள் அவன் கிடையாது. இது அநேகமா நீ சொல்லி கொடுத்தா அவன் செஞ்சிருக்கணும். உன கையை வெட்டது உட்பட எல்லாமே நீ போட்டு கொடுத்த ப்ளூ பிரிண்டா தான் இருக்கணும். ஐயோ இல்லவே இல்ல நட்ராஜ். பழைய நட்ராஜா இருந்தா இப்படி முட்டைக்கண்ணை வச்சுட்டு பச்சை புள்ள மாதிரி இல்ல நட்ராஜ் அப்படின்னு சொல்றத நம்புவான். ஆனா இப்ப நான் நம்ப மாட்டேன். என் கூட சேர்ந்து வாழணும், இந்த வீட்டுக்குள்ள வரணும். இதுக்கு தானே இந்த நாடகத்தை போட்ட. அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் பச்சை புள்ள கிடையாது, சரியா? ஐயோ நட்ராஜ், நான் இதை எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? இப்பவே வா, பிரபா கிட்ட சத்தியம் பண்ண சொல்லி கேப்போம். அவன் சொன்னா நீ நம்பவல்ல? மாட்டேன், நம்பவே மாட்டேன். நீ இந்த வீட்டுக்குள்ள வரணுன்றதுக்காக உன் கூட சேர்ந்து நடிச்சவன் தானே அவன். உனக்காக சத்தியம் கூட பண்ண மாட்டானா அவன். யார் சொன்னாலும் சரி, நான் நம்ப தயாரா இல்ல. சொல்ல போனா இந்த நாடகம் எனக்கு தெரிஞ்ச உடனே உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல துடிச்சேன். ஆனா ஏற்கனவே என்னால என் தம்பியும் உன் தங்கச்சியும் வாழாம இருக்காங்க. நான் மறுபடியும் உன்னை அனுப்பிச்சேன்னா அவங்க வாழ்க்கை தான் பாழாகும். அதனாலதான் உன்னை நான் வெளியே அனுப்பாம இருக்கேன். நட்ராஜ், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. சத்தியமா பிரபா இப்படி ஒரு நாடகம் போட்டது எனக்கு தெரியவே தெரியாது. நான் எங்க வந்து சத்தியம் பண்ணணும்னு சொல்லி பண்றேன். நீ மட்டும் என்ன ஒழுக்கமா? கழுத்துல தாலியை கட்டிட்டு பொய் சத்தியம் பண்ணுவதானே நீ? இனி ஒரு காலத்திலயும் உன்னை நான் நம்பவே மாட்டேன். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஏன் என்ன ஒரு ரூம் வரைக்கும் வர அனுமதி கொடுத்த? இருக்கு, காரணம் இருக்கு. எல்லார பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட, என் மனைவிய என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்ட. ஆனா இந்த ரூமுக்குள்ள நீ என் கூட வாழவே முடியாது, இந்த ஜென்மத்துக்கு முடியாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. நட்ராஜ், இங்க பாரமதிக்கா, வெளி உலகத்துக்கு மட்டும்தான் நீ நானும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா இந்த ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோ. இந்த உண்மையை வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, அதனால பாதிக்க போறது உன் தங்கச்சி வாழ்க்கை மட்டும்தான். இதனால உன் தங்கச்சி வாழ்க்கை சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நினைச்சு இது வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். அதனால இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். நான் சொல்றதை நம்பவே மாட்டியா நட்ராஜ்? உன்னை நம்புறதுக்கான எல்லாத்தையுமே நீ இழந்துட்டியே. உன்னோட எலும்பு, சதை, நரம்பு
எல்லாத்துலயுமே போய் 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 மட்டும் தான் இருக்கு. ஐயோ, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உன்னை நான் துளி கூட நம்ப மாட்டேன். குட் நைட். நந்தினி, என்னடா அந்த பையன் ஞாபகமாவே இருக்கா? ஆ இல்லையே. எந்த பையன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா, நீங்க வளராம போங்க. உன்னை பச்சை பிள்ளையில இருந்து பார்த்து பார்த்து வளர்த்தவனா உன் முகம் எப்படி மாறினா உன் மனசுக்குள்ள என்ன ஓடுன்னு எனக்கு தெரியாதா? மனசுக்குள்ள ஒரு பையனை நினைச்சா நல்ல விஷயம் தானே. என் தங்கத்துக்கு ஏன் கண் கலங்குது? ஆ? என்கிட்ட எதுக்கு கண்ணு மறைக்கிற? ஆ? எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம்தான் கண்ணு. உலகத்துல ஒவ்வொரு அம்மாவுக்கும் இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? புள்ள தன்னை அம்மான்னு கூப்பிடுற அந்த நிமிஷம். அதே மாதிரி பொண்ணை கட்டி கொடுத்து மாலையும் கழுத்துமா நிக்கிறத பாக்குற அந்த நிமிஷம். அவர் உன்னை அடாவடியா வளர்த்திருக்கிறாரே, ஆம்பளை புள்ள மாதிரி அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு திரிஞ்சிட்டு இருக்கிறாளே. ஐயோ, இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி நான் கவலைப்படாத நாளே இல்ல. இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுதுன்னா அது எனக்கும் சந்தோஷம்தான் கண்ணு. இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க ஓவர கற்பனை பண்ணிட்டே போவாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வாய் ஒண்ணு பேசுது, கண்ணு வேற பேசுதே. நான் வேண்டாத தெய்வம் இல்ல செல்லம். உனக்கும் ஒரு நல்ல குணம் வரணும், நல்ல பையனா பார்த்து உன்னை கட்டி வைக்கணும், உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். நான் கேள்விப்பட்டதில்ல, உமா வீட்டு பசங்களை விட உத்தமமான பசங்க யாரும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பையன் மேல நீ ஆசைப்படணும், அவனையே தான் நீ கட்டிக்கணும்னு சொல்லி உங்க அப்பாவும் நானும் தினமும் வேண்டிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? நிஜமாவா? ம். பொய் சொல்லாதீங்க பெரியம்மா. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? உண்மையத்தான் சொல்றேன். நம்புறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். எந்த வீட்லயும் பெரியவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க தான். ஆனா நானும் உங்க அப்பாவும் எதுக்காக இந்த மாதிரி யோசிச்சோம்? இந்த கல்யாணம் நடந்தாலாவது காலங்காலமா இருக்கிற பகை தீராதா? உமா குடும்பமும் நம்ம குடும்பமும் தாயா பிள்ளையா பழக முடியாதாங்கிற ஆசைதான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பெரியம்மா. பெரியப்பா சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துட்டாரா, அதனால அவங்க அப்பா அம்மா பேரை கேட்டாலே எனக்கு கோவமா வருது. ஆனா அவரோட பேரை கேட்டா அப்படிதான் இருக்கும். இந்த கோவம் வெறுப்பெல்லாம் ஒழியட்டும், ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற பகை தீரட்டும். இந்த கல்யாணத்தினால கிருஷ்ணனு நிம்மதியா வாழட்டும், நாமளும் நிம்மதியா வாழலாம். ரொம்ப தான் ஆசைப்படுறப்போ நான் ஒருத்தி தான் மொபைல்ல போட்டோ பார்த்து இங்க அழுதுட்டு இருக்கேன். நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? அந்த பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிய வேணாமா? இதுக்கா யோசிக்கிற? ஆமா, நீ எந்த காலத்துல இருக்க? முன்ன மாதிரி லெட்டர் எழுதி போட்டு வெயிட் பண்ற காலமா இது? உன் கையில போன் இருக்கு, அந்த பிரபா கையிலயும் போன் இருக்கும். டக்குன்னு போனை போட்டு பேசிட்டா பிரச்சனை முடிஞ்சிட போகுது. வாவுமா, வரேங்க. சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க இருங்க இருங்க, ஒரு என்ன? நிமிஷம்.
நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ. வரட்டுமா? Bye.